கோவையில் வீடு புகுந்து பெண் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் பக்கத்து வீட்டுக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் என்ன? வெளியான திடுக்கிடும் தகவல்கள் இதோ. கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மனோகரன். இவரது மனைவிதான் ரேணுகா. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். நேற்று முன்தினம் மதியம் மனோகரன் மற்றும் அவரது மகள்கள் இருவரும் வெளியில் சென்று இருந்த நிலையில் ரேணுகா மட்டும் வீட்டில் தனியாக இறந்துள்ளார். பின்னர் இரவு வீடு திரும்பிய போது இரத்த வெள்ளத்தில் ரேணுகா சடலமாக கிடந்துள்ளார். அப்போது மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து ரேணுகாவை கொலை செய்துவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த 3.5 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பெரிய நாயக்கன் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது ரேணுகாவின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சதீஷ் என்ற இளைஞர் மீது சந்தேகம் எழுந்ததால் அவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டது சதீஷ் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு சேஃப்டி இல்லைன்னு என்னங்க மேடம் அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா என்னம்மா அவன் அப்படியே செவரை ஏறி குச்சி வந்து அவன் பண தேவையத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இதனையடுத்து போலீசார் சதீஷை விசாரணை மேற்கொண்ட போது கடன் சுமை அதிகமாக இருந்ததால் அவரது காரை அடமானம் வைத்திருந்ததாகவும் அதற்கு பணம் செலுத்த முடியாமல் போனதால் பக்கத்து வீட்டில் புகுந்து நகையை திருட சென்றதாகவும் கூறியுள்ளார். அப்போது இவரை பார்த்த ரேணுகா சத்தம் போட்டதால் அவரை வெட்டி கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்தை பார்வையிட வந்த ஐஜி பவானீஸ்வரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளியை 24 மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாகவும் குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவும் சிசிடிவி கேமராக்களை அனைத்து வீடுகளிலும் பொருத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நேற்று மதியம் இந்த அசம்பாவிதம் நடந்தது. திருமதி ரேணுகா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அவங்களோட 2 டாட்டர்ஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெளியில போயிருக்காங்க. இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு வெளியில போன டைம்ல இவங்க வீட்டில் தனியா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்கள மர்டர் பண்ணிட்டு அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் மர்டர் பண்ணிட்டு அவங்க கழுத்துல இருந்த ஒரு 3.5 சவரம் நகையை மட்டும் எடுத்துட்டு அந்த கிரிமினல்ல போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஈவினிங் பார்த்த பிறகுதான் தெரியுது. உடனே போலீஸ்க்கு சொல்றாரு. நேற்று ஈவினிங்கே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 6 டீம் ஃபார்ம் பண்ணார். எஸ்பி ஃபார்ம் பண்ணி உடனே எல்லா இடமும் சுற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு இங்கே இருக்கிற சிசிடிவி, எதிர் வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது திரும்பி இதில் இங்கே யாரெல்லாம் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு விசாரிச்சதுல இப்போ இன்னைக்கே ஒரு 24 மணி நேரத்துல எஸ்பி ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க அக்யூஸ்டை. பக்கத்துல வீட்டில் இருக்க அவர் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. இதை அவர் துடியலூர்ல அவரோட கார் அடமானம் 1.5 லட்சத்துக்கு வச்சிருக்காரு. அதை அவரால் 2 மாசத்துக்கு திருப்பி எடுக்க முடியல. அது இல்லாமல் ஒய்ஃப் எல்லாமும் அடகு வச்சுட்டதா சொல்றாங்க. அதனால அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. இந்த பண தேவைக்காக அந்த மாதிரி தனியா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே போய் அவர் அந்த பின்பக்கமா இருக்கிற செவரு வழியா தான், முன்பக்கமா போல அவருக்கு அந்த சிசிடிவி தெரியும்ன்றதுனால அப்படியே குதிச்சு அந்த பக்கமா போயிருக்காரு. போயிட்டு ஒரு 8 மினிட்ஸ் தான் போய் அந்த மாவுல தலையில அடிச்சு அந்த மாவு விழுந்திருக்காங்க. கழுத்துல இருக்க நகையை மட்டும் எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே பக்கமா வந்திருக்காரு. இப்போ எல்லாம் விசாரிச்சதுல அவர் இதையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல அந்த நகையும் செக்யூர் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்பன், அவர் யூஸ் பண்ண வெப்பனையும் எடுத்திருக்காங்க போலீஸ். இப்போ அவரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கோவையில் பெண் கொலைகள் நகைக்காக பக்கத்து வீட்டுக்காரர் இந்த கொடூரத்தை செய்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.